பாலுவை கொன்னுட்டாங்களா? யார் செஞ்சது? யார் செஞ்சதுன்னு கேக்குறல? நீயா? நீதான் பாலுவை கொன்னியா? இல்ல இல்ல, நான் கொல்லல. மாமா வந்திருக்காரா இல்லன்னு பார்க்க வந்தோம். ஆனா பாலு மாமா இங்க பாருங்க. நீ எது சொல்றதா இருந்தாலும் அரண்மனைக்கு வந்து சொல்லு. எனக்கு அந்த மோதிரம் வேணும். அம்மா கிட்ட பேசுறதுக்கு அதான் ஒரே வழி. இளவரசரை தேடி போறப்ப திடீர்னு வழி மாறிடுச்சு. அந்த நேரம் பார்த்து யாரோ மாய வேலை பண்ணிருக்காங்க. தகவல் கிடைச்சு நான் அங்க போனப்ப சடலம் பக்கத்துல இந்த பொண்ணு இருந்தா. இவதான் எல்லா படை வீரர்களையும் கொண்டு கடல்ல முழுகடிச்சிருக்கா. மந்திரி ஐயா, பாலா என்னோட அண்ணன் மாதிரி. என் பொண்ணு சந்திரா அவர் மேல உயிரே வச்சிருந்தா. அவ எதுக்கு அவரை கொல்லணும்? தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. என் பொண்ணு ரொம்ப அப்பாவிங்க. மந்திரி ஐயா, மகாராஜாக்கு என்ன நல்லா தெரியும். நான் அரண்மனையில தான் வேலை பாக்குறேன். அவர் ஒரு தடவை என்ன பார்த்தா நான் அப்பாவின்றத புரிஞ்சு பாரு. சூரிய நகரத்தோட மகா மந்திரி ஏன் முடிவு தான் வந்து விட்டான் குரூசி. இங்க என்ன நடக்குது? மாவீரா குரூசிங், நான் இந்த அரண்மனையில வேலை பாக்குறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எப்படி என் மாமாவை கொலை பண்ணுவேன்? யாரோ பாலா மாமாவை கொன்னிருக்காங்க. இதோ இது அங்க. திறமசாலிதான் நீ. நான் உன்னை ஏறது கூட பாக்கல. நீ என்ன மோதிரத்தை காட்டி மயக்க பாக்குறிய? நான் யாருன்னு தெரியுமா? க்ரூர். உன்ன மாதிரி பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. கையை விடுங்க. அதுல இந்த மாதிரி வெக்கம் வர பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குரூர், நீ என்ன பண்ற? யோ, நீ உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் பையனை மயக்க பாக்குறியா? மகாமந்திரி, நாங்க சொல்ல வர்றத நீங்க புரிஞ்சுக்கல. மகாராஜா வாழ்க. மகாராஜா, மகாராஜா, பாலாவோட சடலத்துக்கு பக்கத்துல இந்த பொண்ணு இவளோட அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்க. இவங்க ஏதோ பெரிய மாயம் பண்ணிருக்காங்க. எந்த மாயமும் நடக்கல. பாலாவும் சில வீரர்களும் என் பையன் சிவதத்தை தேடி போயிருக்காங்க. வரும்போது வழி தவறிட்டாங்க. அப்படி வரும்போது எல்லா வீரர்களும் இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த மீனவர்கள் அவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுவும் மந்திரத்தால. மீனவர்கள் எப்ப மந்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க? இவங்க மீனவர்கள், மந்திரவாதிகள் இல்ல. நீங்க எல்லாம் கிளம்புங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. அப்புறம் சந்திரகாந்தா, ஏதோ தப்பு நடந்து உங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இப்ப நீ கிளம்பலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாராஜா வாழ்க. கடவுளே, சமாதி நிலையில இருக்கிற சிவதத்தை தேடி போறவங்களுக்கு இன்னும் என்னென்ன ஆக போகும்? என்ன சிவதன் இறந்துட்டாரா? மகாராஜா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க என்ன உங்க மகன் ஆக்கிடுங்க. நான் ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்பேன். மந்திரியாரே, உங்க பையனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. இல்லன்னா நான் நிரந்தரமா பேச முடியாதபடி பண்ணிடுவேன். நாம சிவதத்தனுக்கு ஏற்கனவே தகவல் அனுப்பிட்டோம். இங்க இருக்கிற நிலைமை சரியில்லைன்னா எதிரிகளை குழப்புறதுக்காக அவன் ஒருவேளை ரகசிய இடத்துக்கு போயிருக்கணும். மந்திரியாரு, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நாளைக்கு காலையில ஆபத்து கால அரசவையை உடனடியாக கூட்டுங்க. ஆகட்டும் மகாராஜா. இங்க எங்கேயும் மோதிரம் கிடைக்கலன்னா நான் அரண்மனைக்கே போறேன். மோதிரம் இல்லாம எங்க அம்மா கிட்ட நான் எப்படி பேசுவேன்? அம்மாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாலா மாமாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு மந்திரவாதி. அப்பா, பாலா மாமாவோட மரணத்துல நடந்தது எல்லாமே மர்மமாவே இருக்கு. எல்லா வீரர்களும் மாயமா மறைஞ்சிருக்காங்க. நிச்சயம் இது மந்திரவாதி தான் பண்ணிருக்கணும். அதுவும் அந்த மந்திரவாதி சாதாரணமானவன் கிடையாது. நிறைய சக்திகள் நிறைஞ்ச மந்திரவாதி. எதிர்நாடு விஜயநகரத்தை சேர்ந்த மாயாவி. இது அந்த மாயாவியோட மோதிரம் தான். இந்த மோதிரத்தை வச்சுதான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். நீ எங்கேயும் போக வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நல்ல வேளை அந்த கொலை வழக்குல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். இனி பிரச்சனையை தேடி நீயே போக போறியா? வேண்டாம், நல்ல வேளை நம்ம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம். அம்மா, எதுவா இருந்தாலும் அரசர் பாத்துக்கட்டுமா? சந்திரா, பாலா உனக்கு மாமா தான். அவர் எனக்கும் நல்ல நண்பன் தான். அவரை கொன்னவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சாகணும். அதுக்காக உன் உயிரை பணயம் வைக்க முடியாதுமா. அந்த மோதிரத்தை இங்க என்கிட்ட கொடு. சந்திரா, சந்திரா நில்லுமா. நில்லு சந்திரா, நில்லுமா. சந்திரா நில்லுமா. நீ எதுவும் செய்யாதமா. அந்த மோதிரம்
அட நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க திடீர்னு அப்படி போனதை நாங்க பயந்துட்டோம். அதான் நாங்க பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இங்க பாருங்க, நீங்கெல்லாம் வேற நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு. இங்க ஒருத்தரை கொன்னுட்டாங்க. நாலா பக்கமும் படை வீரர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நீங்க இங்க எங்க கூட இருங்க. வாங்க. இந்த மோதிரத்தை நான் எடுத்தே ஆகணும். ஆனா இப்ப வேண்டாம். மோதிரத்தை போய் எடுக்கலாம்னு நினைக்கிறியா? அந்த நினைப்பே உனக்கு வர வேண்டாம். உள்ள வா. வீர் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல. கத்தி சின்னம் இருக்கிற அந்த பொண்ணு அவன் பார்த்தானா இல்லையான்னு கூட இன்னும் தெரியல. வீர், வீர், அந்த பையன் இந்த மோதிரத்தை ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்தான்? உமா, நீ திடீர்னு இங்க எப்படி வந்த? நீயே சொல்லு, உனக்கு இங்க என்னென்னமோ நடந்திருக்கு. என்கிட்ட நீ எதையாவது சொன்னியா? சந்திரகாந்தா, நீ உங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டுதான் ஆகணும். விபரீதமா நீ எதுவும் பண்ணாத. நீ ஒரு வேலை பண்ணு. இந்த மோதிரத்தை இப்ப என்கிட்ட கொடு. இதை வித்து நான் பெரிய அளவுக்கு சம்பாதிப்பேன். அதை வச்சு நீ 1 மாசம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. யார் நீ? நீ உமங் தானே? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னு நீ உமங்கா இருக்க கூடாது, இல்ல நான் சந்திரகாந்தாவா இருக்க கூடாது. தன்னோட வாழ்க்கைக்காக நீதி அடகு வைக்கிறவ சந்திரகாந்தா இல்ல. சந்திரகாந்தா நீதிக்காக தன் வாழ்க்கையே பணைய வைப்பா. இந்த மோதிரத்தை வச்சு மட்டும்தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீ என்னடா இத விற்க போறியா? நீதியை விற்க சொல்றியா? நம்பிக்கையை விற்க சொல்றியா? இல்ல, செத்தாலும் சாவேனே தவிர இந்த மோதிரத்தை யாருக்கு கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நான் எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா இவ வித்தியாசமானவ. ரொம்ப வித்தியாசமானவ. ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னொருத்தரோட உயிருக்காக தான் உயிரையே பணைய வைக்கிற நல்ல பொண்ணு. அதை நான் எதையோ நினைச்சிட்டு அப்படி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. ரொம்ப இருட்டிடுச்சு, நீ போய் தூங்கு. நான் நாளைக்கு வர்றேன். வீரா, எப்பவுமே போர் நடக்கிற உன் இதயத்துல இன்னைக்கு என்ன காதல் போர் நடக்குது. எல்லாமே வித்தியாசமா இருக்கே. அவளோட கண்ணீர் உன் கண்கள்ல வழியுதா? அவளோட இதயத்தோட வலி உன் வலியா? வீர், என்ன? என்னோட ஒரு பொண்ண விஜயநகர இளவரசர் வீருக்கு கல்யாணம் பண்ணி தரணுமா? என்ன பேசுறீங்க மந்திரியாரே? மகாராஜா, இது காலங்காலமா நடந்து வர பழக்கம் தானே. எதிரி ரொம்ப பலசாலியா இருந்தா அவன் கூட சம்பந்தம் பண்ணி சொந்தக்காரன் ஆக்கிக்கணும். சடங்குகளாலையும் அக்னி குண்டத்தாலையும் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னா படை வீரர்களோட ரத்தத்தை வீணா நாமையே சிந்தணும் அரசே.
கொஞ்சம் கைய நீட்டு. பாத்தீங்களா மகாராஜா, மாயாவிக்கு என்னோட திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பரிசு தரலாம்னு நினைக்கிறாங்க. என்ன இது? நெருப்பு. அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எரிக்க மட்டும்தான் தெரியும். ஐராவதியும் ஒரு நெருப்பு தான். அவளை கற்பூரமாக்கி கோவில்ல ஏத்தினாலும் அவ கோவிலையே எரிச்சிடுவா. மந்திரியாரே, நல்ல திட்டம் வேற இருந்தா சொல்லுங்க. எனக்கு தண்ணி வேணும். தண்ணியா இல்ல மோதிரமா? பார்த்தேன், நானும் பார்த்தேன். உன் கண்ணு இந்த மோதிரத்தை நல்லா முறைச்சு பார்த்துச்சு. அந்த கண்ணுல ஏதோ இருக்கு. சரியா சொன்ன. இந்த கண்ணுல ஏதோ இருக்கு. என்ன? இந்த கண்ணுல ஏதோ இருக்கு. இல்ல, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நானே கண்டுபிடிச்சிருவேன். நீ இந்த மோதிரத்தை பார்த்த காரணத்தையும் கண்டுபிடிப்பேன். டேய், இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு? நேத்து நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பொண்ணும் இருந்தா மோதிரமும் இருந்துச்சு. ஆனா நீ ஏன் எடுக்கல வீரா? எதிரிங்க தலையை வெட்ட வந்திருக்கியா இல்ல தலை மேல தூக்கி வைக்க வந்திருக்கியா? தலையில தூக்கி வைக்கிறேன். இங்க பாரு, இவங்க நம்ம தங்கறதுக்கு இடம் தந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. மோதிரம் அவகிட்ட தான் இருக்கு, அவளே கொடுத்துருவா. அதுக்காக தான் திட்டம் போடுறேன். அவ அப்படி தானா தர பொண்ணு கிடையாது வீரா. தேவையில்லாம நேரத்தை வீணாக்காத. மோதிரத்தை அவளா கொடுத்தா சரி, இல்லன்னா அவகிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட. சம்பா, ஏற்கனவே எச்சரிச்ச. இந்த தடவை என் திட்டத்துக்கு எதிராக நடந்துக்காத. அவளுக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா காமிச்சிக்க மாட்டேங்கிற. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவ மோதிரத்தை தர மாட்டா. பார்க்கலாமா? இன்னும் சரியா 3 நாள்ல இந்த சூரியன் கடல்ல கலக்கறதுக்குள்ள இவ என் காதல்ல கலந்துருவா. அப்ப இவ இதயத்தையும் தருவா, மோதிரத்தையும் தருவா. பார்க்க தானே போறேன் வீர், பார்க்க தானே போறேன். என்னப்பா ஆட்டம் ஆடுறாங்கப்பா. ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். இளம துள்ளி குதிக்கிற மாதிரி ஆட்டம் போற குமரிகளே வாங்க. க்ரூர்! என்னது, நடமாடுற செடியா? அம்மா, அப்பா! சந்திரகாந்தா, சந்திரா, என்னாச்சுமா? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சந்திரா? சந்திரா, சந்திரா என்னாச்சு? இங்க பாருங்க, நடமாடுற செடி. செடி இப்படி அசுர வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கே, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஏதாவது செஞ்சாகணும், இல்லனா பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அப்பா, நான் இதை தடுத்து. சந்திரா, இல்ல சந்திரகாந்தா, இந்த வளர்ச்சி நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், இல்லனா அது நம்மள அழிச்சிடும். இல்லங்க, இது நம்மள அழிச்சிடும்.
சந்திரகாந்தா! வேணாப்பா வேணாப்பா, நீ அதை பிடிக்காத. உன்னையும் அது சுத்தி வளைச்சிரும். வேணாம் வேணாப்பா. வீரா வீரா, உள்ள வந்துருப்பா. வேணாம், அதெல்லாம் விட்டுட்டு உள்ள வாப்பா. வேண்டாப்பா, அதை விட்டுருப்பா. வேணாப்பா, வாப்பா. ஐயோ பாருப்பா வீரா, வேணாப்பா, சொல்றத கேளுப்பா. நீங்க உள்ள போப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த மாய செடியை வெட்டாம விட்டா மொத்த வீட்டையும் காலி பண்ணிடும். நீங்க எங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க தங்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இதை கூட பண்ணக்கூடாதா? வீரா வீரா, கண்ணு வீரா, உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா. முன்ன பின்ன தெரியாதவன் நமக்காக இவ்ளோ செய்யறானா? நாங்க போய் மாத்து மருந்து ஏதாவது எடுத்துட்டு வரோம். இந்த காயமே இவ்வளவு வலிக்குதுன்னா அவன் தோல்வியோட வலி எவ்வளவு அதிகமா இருக்கும். நீ இந்த போட்டியில நிச்சயம் தோத்துருவ வீரா. 2 அழகிகளும் என் இடுப்பை உடைச்சிட்டாளுங்க. சபையில என்ன ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க. இங்க நீ என்னடானா அந்த இளவரசிங்களோட ஆடிக்கிட்டு இருக்க. நீங்க அவமானப்பட்டதுல ஏன் தப்பு என்ன இருக்க? தப்பு இருக்கு. உன்னாலதான் நான் அவமானப்பட்டேன். உன்னை இந்த சூரிய நகரத்தோட அரசனாக்குறது எப்படின்னு தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரியணையை உனக்கு சொந்தமாக்க பாக்குறேன். ஆனா நீ பண்ற சேட்டையால அரியணையும் கிடைக்க போறதில்ல, எந்த பதவியும் கிடைக்க போறதில்ல. எதுக்குப்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? விஜயநகர ராணி ஹைராவதி கூட நட்பாக்குங்க. சூரியவதி நகரத்தை கைப்பற்றுங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்பா. எதிரி ஹைராவதி உங்களுக்கு நட்பாயிட்டா நீங்க தானவே இந்த நாட்டோட அரசராயிடுவீங்க. இதுதான் என்னோட ராஜதந்திரப்பா. விஜயநகரமா? பந்தயமும் போச்சு, பந்தயத்துல வச்ச பணமும் போச்சு. இனி என்ன திட்டம் போட போற? உன் பையனும் அங்க போய் சேர்ந்துட்டான். யாரு? நான் முட்டாளா? நம்ம 2 பேர்ல யாரு முட்டாள்? இல்ல, நான் முட்டாள் ஆகல. என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும். பொறுத்திருந்து பாரு. வீர், கேக்குறியா வீர்? ஐயோ கடவுளே, எனக்கு எவ்வளவு அடிபட்டுருச்சு. நீ எங்க வீட்ல தானே இருந்த, இங்க எப்படி வந்த? இந்த ஊர்க்காரங்களுக்கு நல்ல மனசுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க யாருக்கும் மனசும் இல்ல, அதுல அன்பும் இல்ல. அப்படியா? மனசு தேடி வந்தியா? இல்ல, மருந்த தேடி. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணோம்னா நமக்கு தானா உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த செடியை தேவையில்லாம யார் பிடுங்க சொன்னா? வலிச்சா மருந்து போடணும், கேள்வி கேட்க கூடாது. அப்படியா? மருந்துக்காக தான் வலியை உண்டாக்கிக்கிட்டியா? இந்த மூலிகை எப்படி டக்குன்னு மருந்தாயிடுச்சு?
மந்திரம்லாம் தெரியாது. ஆனா மந்திர செடியெல்லாம் நீ ஒழிச்சதை பார்த்தா மந்திரவாதி மாதிரி தெரியுது. அது சரி, மந்திர செடி நீ அறுத்தியா இல்ல செடி உன்ன அறுத்துச்சா? எதுவும் அறுக்கல, முள்ளுதான் குத்திடுச்சு. அப்புறம் எதுக்கு அதை செஞ்ச? வெறும் செடியை புடுங்குற மாதிரி அந்த மந்திர செடியை புடுங்குவ? பாத்தியா, திரும்பவும் கேள்விதான் கேக்குற, மருந்து போட மாட்டேங்கிற. நம்பி வந்தவங்களுக்கு உதவுறது தான் எங்க குணம். விருந்து வைக்கிறதுனாலும் சரி, வைத்தியம் பார்க்கறதுனாலும் சரி, அதை தான் நான் செஞ்சேன். அப்புறம் நீ எங்க அப்பா அம்மாவோட மனசை வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் ஒண்ணு பிடிக்கவே இல்லை. இந்த உனக்கான மருந்து. மத்த இடத்துல இருக்க காயத்துக்கெல்லாம் நீயே மருந்து போடு. இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? கேக்குறியா வீர்? ராணியம்மா, ராணியம்மா. அனுமதி இல்லாம எப்படி உள்ள வந்த? வீரர்களே, இவள கொண்டு போய் இப்பவே சிறையில போடுங்க. மன்னிக்கணும் ராணியம்மா, மன்னிக்கணும். சூரிய நகரத்துல இருந்து ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் அவசரமா உள்ள வந்துட்டேன் ராணியம்மா. பாத்தியா முட்டாள் கிழவியே, என் மகனோட பிரதிபலன் வந்துருச்சு. வீரா நில்லு. வீரா, எதிரிங்க கூட என்னைக்குமே நட்பாக முடியாது வீரா. தயவு செஞ்சு விட்டுரு. மோதிரத்தை எடு. அப்புறம் நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை செஞ்சு முடி. வீராவோட முடிவு இப்ப மாறிடுச்சு. உன் முடிவு மாறிடுச்சா இல்ல மனசு மாறிடுச்சா? உன்னை பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் மனசு இழந்துருவாங்க. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ அந்த பொண்ணு பார்த்து மனசு இழந்துட்டு போல இருக்க. இதெல்லாம் என்ன வீரா? 3வது தடவையா இப்படி எல்லாம் நடக்குது. முதல் தடவை ஜின்னா மாறி அவளை கட்டி பிடிச்ச. 2வது தடவை அவ கண்ணுல அப்படியே விழுந்து எங்க மேல தண்ணியை தெளிச்ச. இப்ப 3வது தடவை. வீரா கேளு. வீரா, வீராவோட திட்டம் தோத்து போகாது, மத்தவங்கள தோக்கடிக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாரு. தேவையில்லாம என் திட்டத்துல குறுக்க வராத. வீரா, நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ராணி ஐராவதி வாழ்க. யார் நீ? சூரிய நகரத்தின் மகாமந்திரி குபத் சிங்.
சாக வந்திருக்கியா? கொல்ல வந்திருக்கு. உங்களே இல்ல, கொல்ல போறது ராஜா அவந்திமாலாவை. உங்களுக்கு சூரிய நகரம் வேணும், எனக்கு அரியணை வேணும். ராஜ்ய உங்களுக்கு, அரியணை எனக்கு. இதுவரைக்கும் சூரிய நகரத்தை உங்களால ஜெயிக்க முடியல. நான் திட்டத்தோட வந்திருக்கேன். அப்படியா? உண்ட வீட்டுக்கே ரெண்டகமா? இல்ல வீரர்களே, மகாராணி, நான் வந்து உங்களோட நட்பாக வந்திருக்கேன். இவனை கைது பண்ணுங்க. மகாராணி அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. மகாராணி அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. மகாராணி அம்மா, மகாராணி அம்மா. ஐராவதி, ஐராவதி, உனக்கு வந்த வாய்ப்பை வீணடிக்கிறியே. உனக்கு சூரிய நகரம் வேணாமா? இது அந்த ராஜாவோட சதியா இருந்தா? வேலை அப்படி இல்லைன்னா நீ சூழ்ச்சிக்காரி, அவன் சூழ்ச்சிக்கார. சூழ்ச்சியால தான் முறியடிக்கணும் ஐரா. நான் உதவி பண்றேன். சிக்கெடுக்க போறியா, சிக்கலக்க போறியா? உண்மையா உழைச்சா எதுவும் தப்பாகாது. கொடு, நான் பண்றேன். விடு விடு, வேணாம். இல்லனா 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 என்ன? நானே போறேன். நில்லு. உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியாதா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல என்ன இதுல இருந்து வெளியே எடு. என்ன காப்பாத்து. ஐயோ, இது எடு. எங்க இருந்து எடுக்கிறது? இங்க இருந்தா விடு. என்ன விட்டு தள்ளி போ. என்கிட்ட வராத. கிட்டையா? நீதான் இழுக்கிற. என்ன? இல்ல, வலைய நீதான் இந்த பக்கம் இழுக்கிற. நீ என்னதான் சொல்ல வர? நீ என்னதான் செஞ்ச? நீ தான் எல்லாத்தையும் செஞ்ச. இன்னும் எதுவும் செய்யல, இனிமேதான் செய்யணும். அது வந்து இதுக்கு மேல தானே இதுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னேன். அப்போ எடு. அதுக்கு தானே முயற்சி பண்றேன். விடு. நில்லு. வலையெல்லாம் போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இல்ல, நான் உன்னாலதான் இங்கேயே வந்தேன். அதாவது நான் உன்னாலதானே வலைக்குள்ள சிக்கிக்கிட்டேன். நான் உதவி பண்றேன். நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்ட. என் பக்கத்துல வராதா, இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ரொம்ப திமிரான பொண்ணுதான். உன்னை வளைக்க ரொம்ப நேரம் ஆகும். வீரா, ஏதாவது செய். சீக்கிரமா வளைச்சிடு. திமிரு அதிகமா இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். நானும் வால் சண்டை கத்துக்கணும். பாப்பா, நான் தான் சொன்னேன்ல, இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு கத்தி சண்டை கத்து தரதில்ல. போ வீட்டுக்கு போ. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சூரிய நகர மக்களே கவனமா கேளுங்க. மாமன்னர் அவந்திமாலா சூரிய நகரத்தோட பாதுகாப்பை அதிகப்படுத்த மக்கள் எல்லாரையும் ஆதாரத்தை காட்ட சொல்றாரு. நீங்க எல்லாரும் அரண்மனைக்கு வந்து அவங்க ஆதாரத்தை காட்டுங்க.
கேளுங்க 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 கேளுங்க. அழகு பெண்களே, உங்க எல்லாரோட தலையெழுத்து இப்ப மாற போகுது. ஏன்னா இந்த இளவரசர் குரூருக்கு ஒரு அழகான இளம் பெண் தேவை. ஏன் சுயம்பரம் வைக்க போறீங்களா? அப்படி சுயவரம் வச்சா நாங்கெல்லாம் உங்களுக்கு ராக்கி கட்டிடுவோம் குரூர் அண்ணா. போயிட்டு வரோம்னா. உங்களை மாதிரி ஒரு ஆண்மகனை யாருக்கு தான் பிடிக்காது இளவரசே? இந்த பொண்ணுங்கெல்லாம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிறாங்க, ஓடி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் பயம் இல்ல, நானும் தான் காரணம். அது எனக்கு தெரியும். ஆமா, நீ யாரு? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? நீங்க இந்த நாட்டோட வருங்கால இளவரசர் கூர்சிங். நானும் ஒரு சாதாரண குடிமகன். இந்த பொண்ணுங்கெல்லாம் அண்ணன்றாங்க, எல்லாரும் உங்களை அத்தான்னு கூப்பிடணும். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் என்கிட்ட இருக்கு. திட்டத்தை சொல்றதுக்கான அனுமதியை தர. அருமையான திட்டம் ஒன்று சொல்றேன். நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உங்களுக்கு தான், சக்திகளும் உங்களுக்கு தான். நீங்க மகாராஜாவோட செல்ல பிள்ளையாயிடுவீங்க. எப்படி? திட்டத்தை நான் சொல்லித்தரேன், நீங்க செயல்படுத்தினா மட்டும் போதும். சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன உங்க தோழனா ஏத்துக்கிறீங்கன்னு வாக்கு தரணும். தோழனாக்கிட்டேன்னு வச்சுக்கேன். முதல்ல இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் ஒன்று சேர்க்கணும். அதுல இருந்து அருமையான பொண்ணுங்களை தேர்ந்தெடுப்பேன். அது உங்களுக்காக இளவரசை, உங்களுக்காக. இந்த நாட்டில் இருக்கிற அழகான பொண்ணுங்களை எல்லாம் நம்ம ஒன்று சேர்க்கணும். நாம 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் வால் சண்டை கத்து தருவோம். அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் உங்களுக்கு தான், அதாவது உங்களை சுத்தி பொண்ணுங்க தான், அழகான பொண்ணுங்க. எப்படி திட்டம்? குரூர் சிங், இப்படி ஒரு திட்டம் ஏன் வந்துச்சு? நம்ம நாட்டுல பெண்கள் வாழ தொடக்கூட நாம அனுமதிக்கிறது இல்ல. அது இருக்கட்டும், மந்திரியார் எங்க? அவரை வர சொல்லு. அப்பா ஒரு பெரிய ரகசிய திட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு மகாராஜா. என்னோட அனுமதி இல்லாமலா? அவர்கிட்ட சொல்லு, முதல்ல அவரோட ரகசிய திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். போ. மகாராஜா, குரூர் சிங் சொன்ன திட்டம் ரொம்ப நல்லது. நீ யாரு? என் பேரு வீரா, உங்க நாட்டோட குடிமகன் தான். பெண்களுக்கு இயற்கையாவே ஆண்களை விட சக்தி அதிகம்னு குரூர் சொல்ல வராரு. நாம அவங்கள அம்மாங்கிறோம், துர்கா, லக்ஷ்மி, சக்தின்னு சொல்லி வணங்குறோம். கொஞ்சம் யோசிங்க மகாராஜா, இந்த சக்தியும் நம்மளோட படையில இணைஞ்சிடுச்சுன்னா நம்ம படையோட சக்தி 2 மடங்கு அதிகமாகும். ஆமாமா, இதுதான் என்னோட திட்டமும் மகாராஜா. மகாராஜா, பொண்ணுங்களை பார்த்தா எதிரிங்க அவங்கள தாக்க வந்திருக்காங்கன்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக இந்த திட்டத்தை குரூர் சிங்கை நம்பி நான் கொடுக்க முடியாது. திறமையான வால் வீரர்களை கண்டுபிடிக்க நாடு முழுக்க இந்த செய்தியை பரப்புங்க. மன்னிங்க மகாராஜா, நான் உங்களுக்கு வாழ் திறமையை காமிச்சேன். நான் வாள் சண்டை, வில்வித்த, குஸ்தி இது 3த்தையும் காட்டில் இருக்கிற சித்தர்கள் கிட்ட கத்துக்கிட்டேன். ஒரு சின்ன விண்ணப்பம் மகாராஜா, பொண்ணுங்களுக்கு வாள் வித்தையை கத்துக் கொடுக்கிற பொறுப்பை குரூர் சிங் கிட்டே ஒப்படைங்க. நான் இவருக்கு துணையா எப்பவும் கூடவே இருப்பேன். அப்படியே ஆகட்டும். படைக்கு தேவையான பெண்களை அவரது பயிற்சியும் திறமையும் பார்த்து எடுக்கலாம். சரி மகாராஜா. அழகு, ரொம்ப அழகு, பேரழகு. வாங்க, இந்த குரூசிங் உங்களை சூரிய நகரத்தோட சிப்பாய் ஆக்குறேன். எல்லாரும் உங்களோட அழகான பேர் எங்க சொல்லுங்க. வாங்க. இந்த கோமாளி பண்ற சேட்டையெல்லாம் பாத்தியா? இவன் பண்றதெல்லாம் பார்த்தா வால் சண்டை சொல்லி தர மாட்டான், கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். வாங்க, பயிற்சியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நில்லுங்க. உங்க எல்லாருக்கும் யுத்த பயிற்சிய நான் கத்துத்தரேன். அதாவது இளவரசர் குரூரோட கட்டளைப்படி. பாத்தீங்களா இளவரசே, உங்க பேரை சொன்னது எல்லா பொண்ணுங்களும் நின்னுட்டாங்க. பொண்ணுங்களே, எதுக்கு சும்மா நின்னுகிட்டு இருக்கீங்க? அவங்க பேரை கொடுங்க. சந்திரகாந்தா, உன்னோட உமாங்க இங்க நடக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் நீயாவே என்கிட்ட வந்துடுவ. அதுதான் எனக்கு வேணும். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, விதி உன்னோட கதவை தானா திறந்துடுச்சு. நீ ஒரு மாவீர பெண்ணாகி இந்த நாட்டை காக்கலாம்.
அப்படியே உன் வீட்டுக்கு கொஞ்சம் பணமும் சம்பாதிக்கலாம். போதும் போதும், இனிமே இந்த வேலையெல்லாம் தேவையில்லை விடு. தெரியுமா, அங்க க்ரூர் சிங்கும் உன்னோட நண்பன் வீராவும் திறமையான பொண்ணுங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனா? அவன் எப்ப போய் க்ரூசிங் கூட சேர்ந்தான்? அவன் இந்த ஊருக்கு வேலை தேடி தானே வந்தான், கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். சந்திரகாந்தா கூட இருக்கிறதுக்காக வீர் இந்த திட்டத்தை போட்டிருக்கானா? திட்டம் ஒண்ணு, ஆனா செயல் ரெண்டு. அதனால இந்த நாட்டையும் பாதுகாப்ப, அந்த வேலையில கிடைக்கிற பணத்தை வச்சு அப்பா அம்மாவையும் சந்தோஷப்படுத்துவேன். அரண்மனையில இருக்க அவ்வளவு அழகான வேலையை விட்டுட்டு நீ யுத்தம் பண்ண என்ன தேவை இருக்கு சந்திரகாந்தா? அரண்மனையிலயும் நான் சண்டை தான் போடுறேன். இளவரசிங்களுக்காக நான் வேலை பண்றேன். ஆனா அவங்க என் கூட சண்டை போடுறாங்க. அது வெறும் சாதாரண சண்டை சந்திரகாந்தா. ஆனா யுத்தங்கிறது அப்படி இல்ல. உயிரே கூட போக வாய்ப்பு இருக்கு. அதை விட ஆபத்தானது இன்னொன்னு இருக்கு. அந்த க்ரூசிங் பார்வையாலேயே உன்னை கொன்னுடுவான். ஒருவேளை அவன்கிட்ட தப்பிச்சிட்டனா அவன் தோழன் வீரன். அவனை பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. நான் சொல்றது கேளு, நீ இந்த வலையில எல்லாம் போய் சிக்காத. அது மட்டும் இல்ல, இப்படி யுத்தத்துக்கு போறது பொண்ணுங்களோட வேலை இல்லல்ல. நான் ஒன்னு சொல்லவா சம்பா? இந்த உலகத்துல பொண்ணுங்களே இல்லனா யுத்தமே நடக்காது. பொண்ணுங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க, அழிக்கவும் செய்வாங்க. ஆமா, நீ ஒரு பொண்ணு தானே. நீ என்ன சொல்லணும்? போய் சாதிச்சு கட்டுன்னு சொல்லணும் இல்லையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போக தான் போறேன். உமா, நான் வரேன். தாராளமா போ சந்திரகாந்தா, எங்க போனுமோ போ. நான் உன் உயிரை பறிச்சாலும் பறிப்பேனே தவிர வீரா கூட சேர விட மாட்டேன். இது என்னோட சபதம். வாளை இப்படிதான் சுத்தணும், இப்படி நெருக்கமா வச்சுதான் சுத்தணும். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தள்ளி இருந்து தானே சண்டை போடுவாங்க. இப்படி நெருக்கமா சண்டை போட்டு பார்த்தது சண்டை நான் சொல்லி தரேன், கத்துக்க. விழுந்தது வாள் இல்ல, எதிரி. அங்க பாரு, எவ்வளவு அழகா வாள் வீசுறான் பாரு. சரி சரி வா, நம்மள அவங்க போய் கத்து தரணும். வா வா, சீக்கிரம் போலாம். வா வா. உங்களுக்குலாம் நான் கத்து தரேன், என் கூட வாங்க. வாழ் எப்பவும் இப்படிதான் இருக்கணும். அப்பதான் வாழ் வீச முடியும். அப்புறம் பார்வை எதிரிய பார்த்து இருக்கு. பார்வையை எடுத்துட்டா அழிஞ்சிட்டோன்னு அர்த்தம். உங்களுக்கு உங்க எதிரிக்கும் நடுவுல வாள் மட்டும் தான் இருக்கணும். இளவரசே குரூர், கத்துக்கிட்டதை பரிசோதிக்கிற நேரம் வந்துருச்சு. போங்க, போய் க்ரூர் சிங்க தாக்குங்க. அட, எல்லா சிட்டுக்குள்ள என்ன தேடி வருது? ஆனா நான் இங்க ஒருத்தன் தானே இருக்கேன். எத்தனை பேரை சமாளிப்பேன்? அட, வாழப்புடி, பயிற்சியை தொடங்க. இவ்ளோ பெரிய சூரிய நகரத்துல நீ ஒருத்தன் தான் கத்து தருவா? நீ கத்து தர வேணாம். ஏதாவது செய்யணும்னா முதல்ல முயற்சி பண்ணணும். வாழப்புடி, அப்புறம் பயிற்சியை தொடங்க. நான் தான் சொன்னல, உன்கிட்ட கத்துக்க மாட்டேன். என்கிட்ட தான் கத்துக்கணும். உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் தான் பண்ணுவேன். நான் எதை செய்ய வந்திருக்கனோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன். ஒருவேளை செய்ய முடியலன்னா நீ என்ன பண்ண வந்திருக்க, என்ன பண்ணிட்டு போறேன்னு தெரியாது. உண்மையான வீரன் யாருன்னு தெரியுமா? வாளுக்கும் வீரத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவன் தான்.
சந்திரகாந்தா, இந்த பையன்தான் உன்னை உன் விதியை நோக்கி கூட்டிட்டு போறான். சந்திரகாந்தா, நீயும் ஒரு மந்திரவாதியோட பொண்ணுதான். உன்கிட்டயும் மந்திர சக்திகள் இருக்கு. யுத்தமும் மாய வித்தையும் உன்னால செய்ய முடியும். அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வாள் சண்டையோட முதல் பாடம், முதல் அடி. போ, முன்னேறி போ. வளையல் போட்டுக்கிற கையால வாள் வீசுறது கஷ்டம்தான். வளையல் போடுற கைகளால இந்த வாளை மட்டும் இல்ல, உலகத்தையே வளைக்க முடியும். மீனவர்கள் வலை வீசும்போது அந்த சமுத்திரமே இந்த வலைக்குள்ள அடங்கிடும். உண்மையை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்ல. நீதியை காக்கிறத விட பெரிய யுத்தம் வேற எதுவும் இல்ல. இன்னொரு தடவை பயிற்சி பண்ணி பார்க்கலாம். ஏதோ மந்திரவாதி மாதிரி சண்டை போடுற. நீ ஒன்னும் மந்திரவாதி இல்லையே. இல்ல என் கூடவே இருக்கிறதுக்காக கத்துக்க வந்த மாதிரி நடிக்கிறியா? நீ கத்து தரவ மாதிரி நடிக்கிறியோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, உன்னோட உண்மையான நோக்கம் எனக்கு வால் சண்டை கத்து கொடுக்கறது இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, வால் சண்டை கத்து கொடுக்கறதா சொல்லி என் கூடவே இருக்கிறதா இருக்கணும். வீர், நீ இப்பவும் எதுவும் பதில் சொல்லலன்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும்.
ஐராவதி பழைய கதை. விஜயநகரத்தோட ராணி ஐராவதி திரும்ப வந்துட்டா. பழைய திட்டத்தோட திரும்ப வந்துட்டா. இனி சந்திரகாந்தாவோட வாழ்க்கையில விஷ்ணுவே சகலமும், விஷ்ணுவே சகலமும். இப்படி பண்ணிட்டியே வீர். ஒரு சாதாரண பொண்ணுக்காக அந்த வால் சின்னம் இருக்கிற பொண்ணை நீ எப்படி மறந்த? ஒரு சாதாரண பொண்ணுக்காக நான் சொன்ன வேலையே நீ மறந்துட்ட வீர். வீர் ஐராவதி, ஐராவதி, வீராவோட வீரத்தை மறந்துரு. உன்னோட அழிவு உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. உன்னை பழிவாங்க நேரம் போய்கிட்டே இருக்கு. ரத்னாவோட பொண்ணு உன்னை பழிவாங்க வந்துகிட்டு இருக்கா. நான் தோக்கல, நீ ஜெயிக்கல. நீ ஜெயிச்சா நான் தோத்துருவேன். மனசால தோத்துட்டேன், உடலால தோத்துட்டேன், மொத்தத்துல தோத்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த மாதிரி அடம் பிடிக்காத. இப்படி வீணா அடம் பிடிச்சா எதுவும் நடக்காது. எதிரிய பலவீனமா நினைக்க கூடாது. கொஞ்சம் கண்ண சந்தாலும் எதிரி ஜெயிச்சிடுவான். என்ன எல்லாரும் இப்படி பயந்து வர்றாங்க? ஒருவேளை இப்பதான் இந்த க்ரூசிங்க பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. நான் புலி. நான் இவ்ளோ வேகமா நான் எப்படி அங்கிருந்து இங்க வந்தேன்? அந்த வேகத்தை பார்த்தா நான் ஏதோ ஆமா நான் இவ்வளவு நேரம் கத்து தந்தது வீணாயிடுச்சு, நாசமாயிடுச்சு. நான் குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டேன். கொஞ்சம் இருந்தா உயிர் போயிருக்கும். அது திரும்ப தாக்க தயாராயிடுச்சு.
எதிரி ஒரு தடவை அடிச்சதும் விழுந்துட மாட்டான். அதிக பலத்தோட திரும்ப தாக்க வருவான். புத்திசாலித்தனமா தாக்கணும். மோதுறதுக்கு முன்னாடி எப்படி மோதுறதுன்னு கத்துப்பேன். நாளைக்கு காலையில திரும்பவும் வந்து கத்துப்பேன். உன் தொழில்கள்லாம் போயிட்டாங்க. உன் வேலை முடிஞ்சது. நீ வீட்டுக்கு தானே? அதாவது என் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு தான் போறேன். என் கூட வரியா? வீட்டுக்கு போய் அப்பாக்கு உதவி பண்ணலாம்ல. வா. எதையும் தெளிவா சொல்லு. பயமா இருக்குல்ல? சிறுத்தை திரும்ப வந்துடக்கூடாது. அதனால கூட வான்னு சொல்றேன். சூரிய நகரை தாக்கணும். எப்படி தாக்குறது? முதல்ல என் விலங்க அவுத்து விடுங்க. சூரிய நகரத்தை ஜெயிச்சா அங்க என்ன அரசனாக்குவேன்னு எனக்கு நீங்க வாக்கு கொடுங்க. ராஜா வாங்கிட்டேன்னு நினைச்சுக்க. இப்ப சொல்லு. உங்க தாக்குதலால இப்ப சூரிய நகரத்தோட பாதுகாப்பை அதிகரிச்சுட்டாங்க. அதனால யுத்தத்தால ஜெயிக்கவே முடியாது. உங்க ஒற்றற்படை வீரர்களை ரகசியமா தயார் பண்ணுங்க. ராத்திரி ரகசிய பாதை வழியா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு ராஜா அவந்திமாலாவை தூக்கத்திலேயே கொல்லுங்க. பண்றேன். இன்னைக்கு ராத்திரி அரண்மனைக்குள்ள தாக்குதல் நடக்கும். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அப்பா திட்ட போறாரு. முட்டாள். மோதிரம் பக்கத்திலேயே கடந்துச்சு. ஏன் எடுக்கல? மோதிரத்தை எடுக்க போயிருந்தா சிறுத்தை சந்திரகாத்தாவை தாக்கியிருக்கும். குழந்தையையும் தாக்கியிருக்கும். என்ன பண்ற? நம்ம நாட்டுக்குள்ள திருட்டுத்தனமா யாரோ நுழைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Ugh!